ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2015 ஒரு தமிழ் ஹைஸ்ட் த்ரில்லர் படமாக வெளியான ராஜதந்திரம். என்ன திடீர்னு தமிழ் படம், அதுவும் பழைய படம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உலகத்தில் இருக்கிற எவ்வளவோ மொழிகளில் இருக்கிற அற்புதமான படங்களை நம்ம ஊர் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் நம்ம சேனலை ஆரம்பித்தது. எவ்வளவோ மொழிகளை எடுத்துகிட்டு வர்றோம். நம்ம தமிழில் இருந்தும் நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சில படங்களை அப்பப்போ ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி ஒரு தமிழ் படம். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். சின்ன சின்ன திருட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு வர்ற படத்துடைய கதாநாயகன் ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய அளவில் கை வைக்கிறார். இதில் அவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லையா, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போது படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் அர்ஜுன். இவர் பேசிக்காக ஒரு திருடன். சின்ன சின்ன லெவலில் திருட்டுக்களை பண்ணுறது தான் இவருடைய வேலை. இவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு, 3 பேரும் சேர்ந்து ஒரு ரூமில் தான் தங்கியிருக்காங்க. ஹீரோ பண்ணுற எல்லா திருட்டு வேலைகளுக்கும் கூட உடந்தையாக இருந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த கூட இருக்க 2 நண்பர்கள் தான். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. படத்துடைய முதல் சீனாகவே ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனியை ஒன்று காமிக்கிறாங்க. அது முன்னாடி மக்கள் ஒரே போராட்டத்தை கையில் எடுத்து ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னா, அந்த சிட் ஃபண்ட் கம்பெனி முதலாளி பணத்தெல்லாம் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி தான் இந்த போராட்டம் அங்கே நடக்குது. அப்போ போலீஸ் வந்து அந்த முதலாளியை அரெஸ்ட் பண்ணிட்டும் அங்கேருந்து கிளம்புது. ஆனால் ஒரு நபர் வந்து அந்த சிட் ஃபண்ட் கம்பெனி முன்னாடி நின்று நம்ம போட்ட பணமெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவரும் பணம் போட்டவர் அந்த கம்பெனியில், நம்ம போட்ட பணமெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி மனசு உடஞ்சி போய் கடைசியாக வீட்டில் போய் தூக்கிலேயே தொங்கிடுறார். தன்னுடைய அப்பா தான் கண்ணு முன்னாடியே இறந்து பிணமாக தொங்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்து ஷாக் ஆகி போய் நிற்கிறா ஒரு 9 வயசு இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு. இந்த பொண்ணு தான் படத்துடைய கதாநாயகி அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு காட்டப்படுது. இப்போ கரண்ட்டாக கதைக்கு வருவோம். இந்த கதையில் நான் சொன்ன மாதிரி ஹீரோ அப்பப்போ இந்த திருட்டு வேலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா. ஒரு தடவை எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி திருட்டு வேலைகளையே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில் ஏதாவது பண்ணால் தான் நம்ம செட்டில் ஆக முடியும் அப்படின்னு இவருக்கு மைண்டில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் இவருக்கு நம்ம கதாநாயகி மேலே காதல் வேறு. கதாநாயகியை பொறுத்தளவுக்கு அவங்க ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் அவங்களுடைய நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் சரி, நம்ம காதலிக்கும் உதவுன மாதிரி ஆச்சு, நம்மளும் லைஃப்பில் செட்டில் ஆன மாதிரி ஆச்சு, ஒரு பெரிய அளவில் எங்கேயாவது கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் தடவை ஒரு 10 லட்ச ரூபா ஒர்த்து அந்த பணத்தை லவுட்டுறோம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு களத்தில் இறங்குறார். ஆனால் இவர் இறங்கின அந்த விஷயம் அதை விட மிகப்பெரிய ஆபத்தில் இவரை இறக்கி விடுது. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், கடைசியாக இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் ரெண்டையுமே ஏஜி அமித் தான் பண்ணியிருக்காரு. இவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் இருக்கார் இல்லையா, அவருடைய அண்ணன் தான். இதே மாதிரி பல படங்கள் ஹாலிவுட்டில் வந்திருக்கு. அதாவது இந்த பேங்க் ராபரி சப்ஜெக்ட்டு, ஒரு கடையை கொள்ளையடிக்கிற மாதிரி வந்து கதைகள்லாம் நிறைய வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த டைமில் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாத்துக்கும் மத்தியில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பரபரப்பான சுவாரஸ்யமான கதையாகத்தான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பேங்க்லேயோ ஒரு நகை கடையிலையோ போய் கொள்ளையடிக்க போகிறாங்க அப்படின்னா ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் கொள்ளையடிக்க போனாலே போலீஸ் அடுத்த 2 நாளுக்குள்ளே தூக்கிடும். அதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளவு டெக்னாலஜி இன்றைக்கி கையில் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு நகை கடைக்கு கொள்ளையடிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த கடையுடைய ஓனர் உட்பட அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டு, இன்றைக்கி நைட்டு இந்த கடையில் நாங்கள் கொள்ளையடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? அதுதான் இந்த படத்தில் எல்லாத்துக்கும் ஒரு சுவாரஸ்யத்தை கிளப்புச்சு. அது எப்படிங்க முடியும்? ஏங்க, கடை ஓனருக்கு இன்றைக்கி நைட்டு நம்ம கடையில் திருட்டு நடக்க போகுதுன்னு தெரியும். அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு இன்றைக்கி நைட்டு இந்த கடையில் திருட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இவங்களால் உள்ளே போய் திருடிட்டு வர முடியுங்கிற அந்த சுவாரஸ்யம் இருக்கு இல்லையா, அதை திரைக்கதையில் கொடுத்துருந்தார் ஏஜி அமித். அவ்வளவு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே அந்த விஷயத்துக்கு இவர் பண்ணினது. அதே மாதிரி காட்சி அமைப்புகளும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாமல் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் 2வது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு. இந்த படத்தில் சவுண்ட் டிசைனிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மைன்யூட்டாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் சொல்கிறேன். அதை எத்தனை பேர் அந்த சீன் இதுக்கு முன்னாடி கவனிச்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படத்தில் ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக வர்ற ஒரு நபர், அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க. சார், இவன் தான் சார் அந்த நகைக்கடையில் திருட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடித்த அடியில் இதையும் சேர்த்து உழம்பிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தர் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவார். இது போதும் சார் இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரம் இவர்கிட்ட கேட்கும், யோ நீ எல்லாம் போலீஸ் தானே, ஒருத்தன் திருட போகிறான்னு சொன்னால் அவனை அரெஸ்ட் பண்ணுவியா?
நாளைக்கு எந்த காரணத்தை எதை பேஸாக வச்சு இவனை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் எதை சொல்லுவேன்? அவன் ஏதாவது திருட்டு முயற்சியில் இறங்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் காணாமல் போட்டோம், அப்பத்தான ஒரு ப்ரூஃப் இருக்கும், நீ அவனை பிடிச்சி உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கும், அவசரப்படாமல் வெயிட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லி அந்த ஒரு கான்வர்சேஷன் அங்கே போய்கிட்டு இருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில். அந்த டைமில் போலீஸுடைய வயர்லெஸில் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து போகும் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பின்னாடி சவுண்ட் டிசைனிங்கில் இவங்க மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த போலீஸ் வயர்லெஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுகிறாங்கங்கிறது அவ்வளவு மைன்யூட்டாக பயங்கர கம்மியான சவுண்டில் அதை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க வசனங்களுக்கு மத்தியில் அந்த சவுண்டே உங்களுக்கு கேட்காது. ரொம்ப மைன்யூட்டாக கவனிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இவங்க அந்த அளவுக்கு மைன்யூட்டாக ஒரு சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கு, ஒரு சவுண்ட் மிக்சிங், ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்கிறதே உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அற்புதமாக இருந்தது சவுண்ட் டிசைனிங் டீமுடைய ஒர்க்கு. மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் எடுத்த கதாபாத்திரங்களை க்ளீன் ஸ்லேட்டாக சூப்பராக சிம்பிளாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக படத்துடைய அந்த கதாநாயகனாக வரக்கூடிய வீரா, அவருடைய கதாபாத்திர வடிவமைப்பே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு திருடன் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை சும்மா வார்த்தையிலே இவர் ஸ்மார்ட்டான திருடன் அப்படின்னு சொல்லாமல் இவருடைய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸில் கூட, இவர் பண்ணுற சாதாரண ஒரு விஷயங்களில் கூட நமக்கு பார்க்கும்போதே இவன் எதையும் பண்ணுவாயா, இந்த ஆள் எதையும் ஸ்மார்ட்டாக பண்ணக்கூடிய ஆள் தான், அடுத்து என்ன பிளான் போட்டிருக்காருன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லேயே நமக்குள்ளே கடத்தியிருப்பார். அவ்வளவு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வீரா கிட்ட இருந்து. அதே மாதிரியே ஹீரோயினாக ரஜினா கசாண்ட்ரா ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போயிருப்பாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த ரோலை. இவங்க ரெண்டு பேர்த்தையும் தாண்டி இந்த படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஒரு காமெடி கதாபாத்திரம் ஒன்று வரும், தர்புகா சிவா பண்ணியிருப்பார். தர்புகா சிவா இந்த படம் முதல் தடவை நான் பார்க்கும்போது காமெடி நல்லா பண்ணுறாருல, அவருக்கு டைமிங்லாம் நல்லா செட் ஆகுதில்ல அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவருக்குள்ளே அவ்வளோ பெரிய மியூசிக்கல் டேலண்ட் இருக்குங்கிறது அப்போ எனக்கு சத்தியமாக தெரியாது. என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துக்கு இவர் தான் மியூசிக் டைரக்டர், சாங்ஸ் எல்லாம் தெரிக்க விட்டுருப்பார், உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்போ இந்த விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் காமெடியை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அவ்வளவு சூப்பராக அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, நீங்கள் எதை வேணாலும் ஸ்க்ரீனில் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஆனால் காமெடிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார் தர்புகா சிவா. நாலாவது, இந்த படத்துடைய மியூசிக் சொல்லி ஆகணும். இந்த படத்துடைய சாங்ஸை பொறுத்தளவுக்கு ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்காரு அந்த ஒரு பாட்டு. ஆனால் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சந்தீப் சௌதா பண்ணியிருக்காரு. அதுதான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமே. இந்த சந்தீப் சௌதா தான் நீங்கள் ராம்கோபால் வர்மாவுடைய கோன் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஊர்மிளா மட்டும் இருக்க நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு இவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணது. ஈவன் ஷாருக் கான் நடித்த ஓம் சாந்தி ஓம் படத்துக்கும் இவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணது. அப்படி ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு பண்ணியிருப்பார். அவ்வளவு ஸ்டன்னிங்காக பண்ணியிருப்பார். ஆனால் அதுவும் குறிப்பாக இந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த திருட்டு நடக்கும்போது இருக்கிற அந்த பரபரப்பு, அதை ஆடியன்ஸ்குள்ளே கடத்தினது இவருடைய பிஜிஎம்ஸ் தான். அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பார் அவருமே. அடல் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் கிடையாது. தமிழ் ரசிகர்கள் பல பேர் இந்த படத்தை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்ற ஸ்டேட்டை சேர்ந்த ரசிகர்கள் பல பேர் இப்படி ஒரு படம் வந்ததே பல பேருக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கே கூட ராஜதந்திரம் வந்துச்சு, எல்லாத்துக்கும் பிடிச்சது, ஓகே. ராஜதந்திரம் 2 அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் கிட்டு மாதிரி படத்துடைய முதல் 6 நிமிஷம் வீடியோ ஒன்று வெளியாச்சு. அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த ராஜதந்திரம் 2 உடைய முதல் 6 நிமிஷம் வெளியான வீடியோ இருக்கு இல்லையா, அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூடியூப் லிங்க் தான், பார்த்து மகிழுங்கள். இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டார்லேயே உங்களுக்கு சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்து மகிழலாம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.